போயிருப்பாரு? This function is in his honor. என்னப்பா சொல்றீங்க? இவ்வளவு நாளா நீ கஷ்டப்பட்டு ஒரு டெக்னிக்கல் கொலாபரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேல்ல? ஆமா. நான் அது அப்ரூவலுக்காக டெல்லிக்கு அனுப்பிச்சேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் has approved it. Hearty congrats. Thank you, pa. என்னடா இவனை வச்சுட்டு பேசுறேன்னு கோவம் வருதா? நீ என்னடா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எந்த தப்பு பண்ணாலும் தட்டி கேட்பேன். ஏன்னா எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஷியாம், இந்த இண்டஸ்ட்ரி பற்றிய பேசிக் நாலேஜ் உனக்கு ஏற்கனவே இருக்கு. எஸ் சார். இன்ஃபேக்ட் இந்த ஃபேக்டரிக்கே நீ 1-2 தடவை போயிருக்க. அதனால இப்போ நம்ம டேக் ஓவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் நீயே ப்ரிப்பேர் பண்ணு. உங்களுக்கு அப்புறம் மதன் தான் ஆஃபீஸை நடத்தணும். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு சந்தேகம்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது ஷியாமோட கடமை. இல்லைன்னா மதனுக்கு ஆஃபீஸில் என்ன மரியாதை இருக்கும்? இது வரைக்கும் நான் தூங்குனது போதும். இனிமே நான் கண் முடிச்சுக்கணும். எனக்குள்ள நான் பல கேள்விகள் கேட்கணும், அதுக்கு பதில் தேடணும். அப்பா புள்ளன்னு பாசத்தை காமிச்சு காமிச்சு என் புத்தியை நானே மறுக்கடிச்சுக்க கூடாது. என்னது இது? இவரை வீடு முழுக்க தேடிட்டு இருந்தாங்க, இவர் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அம்மா, அம்மா, ஐயா மாடியில் உட்காந்துட்டு இருக்காருமா. என்னது? மாடியில் உட்காந்துட்டு இருக்காரா? இந்த வெயில்ல என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? அது தெரியலம்மா, கண்ணை முடித்து ஏதோ சிந்தனை பண்ணிட்டு இருக்காரு. ச்சே, கார் இல்லைனதும் நான் ஏமாந்துட்டேன். ஆபீஸ் போகாம என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? வாங்க பார்க்கலாம். சரிங்கம்மா. என்னங்க? 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 முதல்ல கண்ணை திறங்க. ஏன் இப்படி மொட்டை மாடியில் உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்கீங்க? என்னங்க? என்னங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். மாமா ஏற்கனவே ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அங்கிருந்து 4 தடவை ஃபோன் பண்ணாரு. உங்க செல்ல கூட ஃபோன் பண்ணாரா? ஏன் நீங்க கட் பண்ணிட்டீங்க? நான் கூட உங்க செல்லுக்கு ஃபோன் பண்ணேன். கார் இல்லாததுனால நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? பிடிக்கல, எடுக்கல. நீ பண்ணதோ அவர் பண்ணதோ எல்லாமே எனக்கு தெரியும். எதுவுமே பிடிக்கலன்னு தான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். எது பிடிக்கல? ஏன் பிடிக்கல? என்ன பேசுறீங்க நீங்க? நேத்து மாமா ஒரு ஃபைல் கொடுத்தாரு, அதை கொண்டு வந்து தூக்கி போட்டீங்க. அது விஷயமா கூட மாமா ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லையா? பேசாம இங்க இருந்து போறியா? இப்ப வீட்டுக்குள்ள இருக்கேன், அப்புறம் வீட்டை விட்டே போயிடுவேன். போ. ஏய், யார்கிட்டயும் பேசுற மூட்ல இப்ப நான் இல்ல. முதல்ல இங்க இருந்து போ. என்னங்க, எதுக்கும் மாமா கிட்ட? ஏய், வாய் மூடி. மாமாவா? மாமா மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க. அவரும் அபிராமி அபிராமி சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவர் எனக்கு அப்பா, அப்புறம் தான் அவனுக்கு மாமா. போ. உன் கனவை நான் சொல்றேன், உன் மாமாவை நான் பாத்துக்கிறேன். என்னங்க, நான் என்ன சொல்ல வரேன்? ஏய், இப்ப போறியா இல்லையா? அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன். போ.
அத்தை, நம்ம எங்கெல்லாம் இவரை தேடிட்டு இருந்தோம், அவர் பாட்டுக்கு மொட்டை மாடியில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ மதன் ஆபீஸ்க்கு போலியா? மொட்டை மாடியில் என்ன பண்றான்? அதை கேட்டாதான் என் மேல இப்படி பாயிறாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இரு, நான் போய் பேசிட்டு வரேன். வேணாத்த, அவர் ரொம்ப கோவமா இருக்காரு. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ உன் மாமாக்கு ஃபோன் பண்ணி மதன் இங்கதான் இருக்கான்னு சொல்லிடு. சரி அத்தை. அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுமா? சரி அத்தை. Could I come in, sir? Yeah, come in. What is it now? Sir, இது மதன் மாமாவோட டிரைவர் நாராயணன் கொண்டு வந்து கொடுத்தாரு. மதன் கொடுத்தமிச்சான். என்னது இது? இதா இருக்கு பார். இந்த பாடி தான் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணச்சோம். ஃபைல் மட்டும் கொடுத்தமிச்சிருக்கான். இடியட். கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணல. அதான் நேர்ல வர தைரியம் இல்ல. டிரைவர்கிட்ட ஃபைலை கொடுத்தமிச்சிருக்கான். இப்போ எல்லா அளவையும் நான் பண்ணி ஆகணும். Detailed quotation is here. இந்த கையெழுத்து மதன் கையெழுத்தா இல்லையே, வேற ஏதோ தெரிஞ்ச கையெழுத்தா இருக்கு. யார் கையெழுத்தா இருக்கோ சார்? கார்த்திகோட கையெழுத்துப்பா. உட்காந்து அவன் தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். அவருக்கு இதெல்லாம் கூட தெரியுமா சார்? நல்லாவே தெரியும்பா. இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் தானே. அப்புறம் தான் ஆர்மியில் போய் சேர்ந்தான். மதனுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இதெல்லாம் பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். இருக்காத பின்ன. அவர் யாரோட மகன்? கம்பேரிட்டிவ் சார்ட்லாம் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கான். ரியலி இன்டெலிஜென்ட் ஒர்க். டயத்துக்கு வேறு வந்துச்சு. தட்ஸ் வெரி குட். இதை கார்த்திக் எப்படி பண்ணா? மதன் சொல்லி பண்ணானா, இல்லை அவனா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணானா? வாட் எவர் இட் இஸ், கார்த்திக் ஹஸ் டன் அ குட் ஜாப். நான் தான் பாவம் அவனை ஒதுக்கிட்டே இருக்கிறேன். எனிவே, ஆல் இஸ் வெல் தட் இன்ஸ் வெல். தட்ஸ் ஃபைன். மதன், என்ன இது? நீ இருக்க வேண்டிய இடம் எது? இப்ப நீ நின்னுட்டு இருக்கிற இடம் எது? என்னாச்சு உனக்கு? ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லையா? பின்ன காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்க? ஏம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேன்? நான் சாதாரணமானவன். ஆனா நீ அபிராமி வந்து சாதாரணமா பேசினப்ப அவளை திட்டி அமிச்சிருக்க. அது மட்டும் இல்ல, உங்க அப்பாவோட போனை நீ உதாசீனப்படுத்தி இருக்க. எதுக்கு இதெல்லாம்? அந்த அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இல்லம்மா, நான் சாதாரண மனுஷனா, சுதந்திர மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்பா என்ன அடிமையா பாக்குறாரு. வேண்டாம்ப்பா. ஏற்கனவே உன் தம்பிக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற பிரச்சனை போதாதா? இதுல நீ வேற ஆரம்பிக்கணுமா? என்னால முடியாதுப்பா. என்னாலே முடியலம்மா. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா? இல்ல வீட்டை விட்டு போட்டுமா? டேய், நீ உங்க அம்மா கிட்ட பேசுற. தெரியுமா, உங்ககிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு தான் நான் கெஞ்சி கேட்கிறேன். மௌனமா இருக்கேன். தயவு செஞ்சு என்ன பேச வச்சிடாதீங்க. ஏற்கனவே நான் கோவத்துல இருக்கேன். அந்த கோவத்தை அதிகமாக்கிறாதீங்க. அம்மா, நீங்க எது சொன்னாலும் என் காதுல விடாதுமா, விடாது. கண்ணை மூடிக்கிட்டா பிரச்சனை மறைஞ்சிருமா? நீ என்ன சொல்ல போற? காலையில இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன கண்ணை முச்சுது மாமா? நீயே கேளுமா. மாமா, நான் உங்ககிட்ட பேசலாம்ல? யார் வேணா பேசலாம், ஆனா என்ன பேச வைக்க கூடாது. நான் உங்க மேல பாசம் மட்டும் இல்ல, மரியாதையும் வச்சிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். அதனால நான் சொல்றத தயவு செஞ்சு கோவப்படாம கேட்கணும். இந்த வீட்ல
கோவம் வந்து பார்க்காத ஒரே ஒருத்தர் நீங்க தான். அதை விட உங்க அப்பாவோட குணத்துக்கு தகுந்த மாதிரி அனுசரிச்சு போறது சில சமயம் அத்தையால கூட முடியாது. ஆனா உங்களால முடிஞ்சிருக்கு. அதை என் கண் கூட பார்த்திருக்கேன். அப்படி இருந்த நீங்க இப்படி அப்பா கிட்ட சண்டை போடலாமா? சாந்தி, இருங்க மாமா. அவருக்கு தெரியாம என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரே பாவத்துக்காக உங்க தம்பி கிட்ட இதுவரைக்கும் முகம் கொடுத்து கூட பேசல. அதுக்கு காரணம் நான் தானு ரொம்ப நொந்து போயிருக்கேன். இப்போ மாமா உங்களதான் மலை மாதிரி நம்பிட்டு இருக்காரு. உங்க பிடிமானம் அவருக்கு நிச்சயம் வேணும். வெளியில வேணா உங்களை திட்டலாம், கோவப்படலாம். ஆனா பெரிய பிள்ளை மேல இருக்கிற பாசத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? வயசான காலத்துல நீங்களும் அவரை விட்டு விலகுனா அவர் மனசு என்ன பாடுபடும்? சும்மா தாம்தோன்னு மாமா குதிப்பாரே தவிர உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி. அவர் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, சரி இருக்கட்டும். சின்ன வயசுல உங்க அப்பாவுக்கு பிடிக்காததை நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்களா? அத அவர் பொறுத்துக்கலையா? இப்போ அவர் சின்ன குழந்தை மாதிரி. வயசானவங்களும் குழந்தையும் அடம் பிடிக்கிறதுல ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த வயசான குழந்தைய நீங்க வாட்டணுமா? மாமா, நீங்க எத்தனையோ வேதனைகளை மனசுல சுமந்துக்கிட்டு பேசாம இருக்கீங்க. அது எனக்கு தெரியும். அந்த வேதனைக்கு முன்னாடி இதெல்லாம் சர்வ சாதாரணம். உங்க உண்மையான குணத்தை தெரிஞ்சவங்க உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. மாமா, உங்களுக்கு என் மேல பாசமோ பரிவோ இல்ல கருணையோ இருக்கிறது உண்மைன்னா உங்க கோவத்தை விட்டுட்டு கீழே வரணும். வரீங்க? அபிராமி, நீ சொல்லியும் நான் சொல்லியும் கேட்காதவன் சாந்தி சொன்னதும் கோபத்தை விட்டுட்டு கீழே வந்துட்டான். தாயாலையும் பொண்டாட்டியாலையும் சாதிக்க முடியாதத சாந்தி சாதிச்சிட்டா. வாமா ரோஹிணி, இது ஓ வீடுதான். இல்ல, கதவை நீ வந்து திறப்பேன்னு பார்த்தா இவங்க வந்து திறக்கிறாங்க. நான் உனக்காக வச்சிருக்கிற வேலைக்காரி. நீ உள்ள போ. நீ வா. அம்மா, உனக்கு பிடிக்கும்னு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, எப்போ இருந்து இந்த திடீர் வேலைக்காரிலாம்? ஏமா? இந்த வேலைக்காரிக்கு எதுக்குமா இன்னொரு வேலைக்காரி? உனக்காக தான். 4 இடத்துல நல்லா விசாரிச்சு நல்ல வேலைக்காரியை தான் வச்சிருக்கேன். ஏமா, இப்ப அதுக்கு என்ன அவசியம்? எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு ஒரு வேலைக்காரி தேவை. பாவம், நீ எங்க போய் தேடுவ? நீ இருக்கும்போது நான் நிரந்தரம் இல்லையே. உனக்கு எதுதான் நிரந்தரம்? புருஷன் மாதிரி ஒருத்தன் வந்துட்டு போறான். நான் அம்மா மாதிரி வந்திருக்கேன். அவன் இன்னும் எத்தனை நாளைக்கு வந்துட்டு போறானோ? நானும் போயிடுவேன். உனக்கு பிரசவமாகி தாயும் குழந்தையும் நல்லா ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? அம்மா, நீ அம்மா ஆனதுக்கு அப்புறம்
இந்த அம்மாவும் போயிடுவேன். என் கூடவே நீ இருப்பேன்னு நான் நினைச்சேம்மா. ஆனா நான் அப்படி நினைக்கல. அந்த இல்லத்துல செய்ய வேண்டிய சேவைய இங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு செய்யறதுக்கு வந்தேன். சேவை முடிஞ்சதும் போய்தானே ஆகணும். ஏன்னா என் மனசுக்குள்ளேயும் 1000 வேதனையும் கசப்பும் இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு தாய்க்கு எத்தனையோ கனவுகள் இருக்கும். அதுல ஒரு கனவு கூட எனக்கு நிறைவேறல. தான் பொண்ணு கர்ப்பிணியா இருக்கிறத பார்த்து ஒரு தாய் ஆனந்த கண்ணீர் விடுவா. ஆனா நான் ரத்த கண்ணீர் தான் விடுறேன். ஏம்மா? வயித்துல குழந்தை, ஆனா கழுத்துல தாலி இல்ல. உனக்கு கொடுக்க வேண்டிய எந்த அந்தஸ்தையும் கொடுக்காம அந்த மதன் வந்து போயிட்டு இருக்கான். அதுதான் என்னால ஜீர்ணிக்க முடியல. அதான் கிளம்பிடுவேன்னு சொன்னேன். ஒரு தாயா இருந்து மகளோட பிரசவத்தை முடிச்ச கையோட கடமை முடிஞ்சதுன்னு கையை கழுவிட்டு நான் திரும்ப இல்லத்துக்கே போயிடுவேன். என்ன மன்னிச்சிடுமா. எனக்கு மனசு நிறைஞ்ச பாசம் இருக்கு. உன்னோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா நாம 2 பேரும் சேர்ந்து வாழற பாக்கியம் நமக்கு இருக்கோ இல்லையோ தெரியல. நான் உன் கூட வாழலைன்னாலும் பரவாயில்ல. உன் கூட வாழ வேண்டியவன் மறுபடி வாழலையே. என்ன மாமியார் மருமகளும் மும்முரமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன அபிராமி, உன் புருஷனுக்கு உடம்பு தேவையில்லையா? அது வந்து மாமா என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல.